வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டு தோட்டாக்கள் படத்தோடைய டேரக்டர் ஸ்ரீ கணேஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ அவர் அடுத்து ஆக்டர் சித்தார்த்தை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த ப்ராஜெக்ட் வந்து சித்தார்த்தோடைய 40வது படம். ஸோ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா மாவீரன் படத்தை தயாரித்த சாந்தி டாக்கீஸ் அவங்க தான் தயாரிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த படத்துக்கான பூஜை நடந்து முடிஞ்சு ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தில் சித்தார்த் கூட ஆக்டர் சரத்குமார் நடிக்கிறாரு, ஆக்ட்ரஸ் தேவயானி நடிக்கிறாங்க, ஆக்ட்ரஸ் மீதா ரகுநாத் நடிக்கிறாங்க, ஆக்ட்ரஸ் சைத்ரா நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி ஒரு நியூஸ் ஒன்று இருக்குது. இன்னும் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் இந்த படத்தோடைய டைட்டில் வந்து 3 BHK அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது கன்ஃபார்ம்டா இல்லையா அப்படிங்கிறது சீக்கிரம் நமக்கு தெரிய வரும். டைரக்டர் எம் ராஜேஷோடைய இயக்கத்தில் ஆக்டர் ஜெயம் ரவி நடிச்சிருக்கிற பிரதர் படம் தான் இப்போ அடுத்து ஜெயம் ரவிக்கு ரிலீஸ் ஆக போகிற படம். இந்த படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பருக்குள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி மூவி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு ஹாரிஸ் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த படத்தை பற்றி என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் அப்படின்னு ஒவ்வொரு பாட்டாக ரிலீஸ் பண்ணாமல் மொத்தமாக எல்லா பாட்டையுமே ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் வச்சிருந்தாங்க. பட் இப்போ எதனால் பிளான் மாற்றினாங்க அப்படிங்கிறது தெரியல. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் ட்ரெண்டெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச் வச்சு எல்லா பாட்டையும் ஒரே டைம்லேயே ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதே பழைய ஸ்டைலு தான் திரும்ப இந்த பிரதர் படம் மூலிமா கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணாங்க. இதில் ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ரெண்டை ஆரம்பித்து வச்ச படம் வந்து லேசா லேசா. அந்த படத்தோடைய டைட்டில் ட்ராக்கை தான் ஃபர்ஸ்ட் சிங்கிளாக ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் யாருங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம பிரதர் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிற ஹாரிஸ் ஜெயராஜ் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா RKFI வந்து #this Wednesday அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் மட்டும் போட்டிருந்தாங்க. ஸோ வர வெனஸ்டே ஒரு படத்தோடைய அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஹிண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. அது என்ன படம் அப்படின்னு பார்க்கும்போது RKFI உடைய தயாரிப்பில் அமரன் ஒரு பக்கம் இருக்கு, STR48 ஒரு பக்கம் இருக்கு, தக் லைஃப் ஒரு பக்கம் இருக்கு. STR48க்கு கண்டிப்பாக இப்போதைக்கு அப்டேட் வராது. STR48 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனே மாறப்போகுது அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அடுத்து எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா அமரன் தான். ஸோ அமரன் படத்தோடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வர வெனஸ்டே வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. படத்தோடைய ரிலீஸ் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பர், இந்த 2 மாசத்துல ஏதாவது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மியூசிக் டைரக்டர் தேவி ஸ்ரீ பிரசாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 தரமான அப்டேட்ஸ் வந்து அவர் இப்போ கொடுத்துருக்காரு. எந்த படங்கள் பற்றி அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று கங்குவா, இன்னொன்று குட் பேட் அக்லி படத்தை பற்றி. இந்த மாதம் ஜூலை 23ஆம் தேதி சூர்யாவுடைய பிறந்தநாள். அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கங்குவா, சூர்யா 44 2 படங்கள்ல இருந்துமே தரமான அப்டேட்ஸ் வரப்போகுது. ஸோ சூர்யா 44 ஃபர்ஸ்ட் லுக் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கங்குவா படத்தை பொறுத்த வரைக்கும் கங்குவா மேக்கிங் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கலில் சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ தேவி ஸ்ரீ பிரசாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்குவா ஃபர்ஸ்ட் சிங்கிள் சூர்யாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் குட் பேட் அக்லி படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாங் வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க. அந்த சாங்க்கு வந்து கல்யாண் மாஸ்டர் தான் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஏகே அந்த சாங்கில் வந்து பயங்கரமாக டான்ஸ் பண்ணியிருக்காரு. சாங்கே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்டூடியோ கிரீனோடைய தயாரிப்பில் கங்குவா படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அவங்க தயாரிச்சிருக்கிற தங்கலான் படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வர வெனஸ்டே ஜூலை 17 ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்னைக்கு மூவி டீம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதம் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ராயன் ட்ரெய்லர் வருது. அதுக்கு அடுத்த நாள் வந்து தங்கலான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது. அதே நாள் அமரனுடைய அப்டேட் வரப்போகுது. இது இல்லாமல் கங்குவாவுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள், சூர்யா 44 ஃபர்ஸ்ட் லுக், இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. சூர்யா 44 படத்தை பற்றி இப்போ கிடச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மூவி டீம் வந்து அந்தமான் ஷெட்யூல் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டாங்க. இப்போ அடுத்த ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி, கேரளா இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கிறதா முன்னாடியே நியூஸ் வந்துருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் ஊட்டி தான் போக போகிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்துருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா போக போகிறதா வந்து சொல்லப்படுது. வர ஃப்ரைடே ஜூலை 19 அங்கே ஷூட் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் ஷெட்யூல், 7 to 10 டேஸ்க்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யஷ் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற டாக்ஸிக் படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் 2025 ஏப்ரல் ரிலீஸ் அப்படிங்கிறத முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ ஷூட்டிங்கும் ஆரம்பிச்சாச்சு. இந்த படத்தில் நயன்தாரா அவங்க தான் யஷ்க்கு அக்காவாக நடிக்கிறாங்க. ஸோ அதை தாண்டி இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாளம் ஆக்டர் டொவினோ தாமஸ் அவர் இந்த படத்தில் வில்லனாக நடிக்க போகிறதா வந்து சொல்லப்படுது. ஆனால் கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறது இன்னும் கிளியராக தெரியல. இதே மாதிரி இன்னொரு படத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஆக்டர் ஷாருக் கான் இப்போ அடுத்து அவர் நடிக்க போகிற படம் வந்து கிங் படத்தில் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் மட்டும் இல்லை, அவருடைய பொண்ணும் வந்து அவர் கூட சேர்ந்து நடிக்கிறாங்க. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஜவானுக்கு அடுத்து 2வது முறையாக அனிருத் வந்து ஷாருக் கானுடைய இந்த கிங் படத்துக்கும் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறதா சொல்லப்படுது. இதெல்லாம் தாண்டி இப்போ வர அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிங் வந்து ஒரு பிக் பட்ஜெட் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்தோடைய வில்லன் ரோலுக்கு சவுத்துலேருந்து ஒரு பெரிய ஆக்டரை உள்ளே கொண்டு வந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி மூவி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. எப்படி இங்கே நம்ம சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் அப்படின்னாலே ஒரு பெரிய நார்த் இந்தியன் ஆக்டரை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதே
மாதிரி தான் இப்போ அவங்களுமே வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல. ஸோ இந்த நியூஸ் வச்சு பார்க்கும்போது மேபி நம்ம சவுத்துலேருந்து யாராச்சும் ஒரு பெரிய ஆக்டர் இந்த கிங் படத்தில் வில்லனாக நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் வர நியூஸ் தான். இதே கிங் படத்தை பற்றி இன்னொரு பக்கம் வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மூவி டீம் இப்படி பிளான் பண்ணி ஒரு சில அப்ரோச்லாம் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறத தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா அபிஷேக் பச்சன் அவர் தான் இந்த கிங் படத்தில் வில்லனாக நடிக்க போகிறதா இன்னொரு பக்கம் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதில் எது உண்மை அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். இந்த கிங் படத்துடைய ஷூட்டிங் வந்து இந்த வருஷம் நவம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ் ரிலீஸ் தான் பிளான் பண்ணுறதா சொல்லப்படுது. டைரக்டர் விஷ்ணுவர்தன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அடுத்து அவருக்கு இருக்கக்கூடிய ரிலீஸ் வந்து நம்ம அதர்வாவுடைய தம்பி ஆகாஷ் முரளி ஹீரோவாக நடிச்சிருக்கிற நேசி பாயா. ஸோ அந்த படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சல்மான் கானை வச்சு அவர் ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக சல்மான் கான் வந்து ஏஆர் முருகதாஸ் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே விஷ்ணுவர்தன் ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. விஷ்ணுவர்தன் சல்மான் கான் இவங்களுடைய ப்ராஜெக்ட் பேர் வந்து புல் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த படத்தை நம்ம கரண் ஜோஹருடைய தர்மா ப்ரொடக்ஷன்ஸ் தான் வந்து தயாரிக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டில் ஹீரோயினா சல்மான் கானுக்கு பேரா ஆக்ட்ரஸ் த்ரிஷா நடிக்க போகிறதா சொல்லப்படுது. ஒரு பக்கம் த்ரிஷா, இன்னொரு பக்கம் சமந்தா அப்படின்லாம் நியூஸ் வந்துட்டு இருக்கு. எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. பட் இந்த படத்தை பற்றி விஷ்ணுவர்தனே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஸ்பெயினில் அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அங்கேருந்து ஆக்ஷன் டைரக்டர் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு பிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபேமிலி மேன் சீரீஸ்க்கு சினிமாட்டோகிராஃபி பண்ண கேமரான் பிரைசன் அவர் தான் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. டைரக்டர் சந்தீப் ரெட்டி வங்கா அவருடைய அடுத்த படம் பிரபாஸை வச்சு ஸ்பிரிட் அப்படிங்கிற படம் எடுக்கிறாரு. ஸ்பிரிட் வந்து பிரபாஸோடைய 25வது படம். அந்த படத்தில் பிரபாஸ் காப்பா ப்ளே பண்ணுறாரு, உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தை பற்றி இப்போ வர அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் பிரபாஸ் என்ன மாதிரியான ஒரு காப்பா வராரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிரே ஷேட் காப் ரோல் தான் ப்ளே பண்ண போகிறதா சொல்லப்படுது. அதாவது ஆரம்பத்தில் ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து அதுக்கப்புறமா ஒரு கிரே ஷேடாக அவர் மாறி இருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரின்ஸ் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்க தயாரிக்க போகிற ஒரு ப்ராஜெக்டோடைய அனௌன்ஸ்மெண்ட்டை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டை வந்து டைரக்டர் சர்ஜுன் கேஎம் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அவர் டைரக்ட் மட்டும்தான் பண்ணுறாரு. ரைட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரத்வாஜ் ரங்கன் அவர் தான் அந்த படத்தோடைய ரைட்டர். இந்த படத்தில் வந்து ஆக்ட்ரஸ் நயன்தாரா நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.